வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் விஆர் ஓடிடியில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மூவியான அரியலா திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த பார்க்க போகிறோம். இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்லேயே வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்தோட கதாநாயகி பேர் தான் அரியலா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா லண்டனை சேர்ந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை காதலிக்கிறாங்க. ஸோ அந்த காதலில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச கதையே. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக சொல்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய கதைலாம் இல்லை, ஒரு சிம்பிளான கதை. அதில் ஒரு சின்ன கான்ஃப்ளெக்ஸ் இருக்குது, அதை வச்சு இந்த படத்தோட கதையை எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒரு புவரான ஒரு ப்ரொடக்ஷன் வழினால படத்தோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக ஏதோ ஒரு கேமரா வச்சு எடுத்த மாதிரி தான் அந்த படத்தோட அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. மேலும் ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான ஸ்டோரி மாதிரி இல்லை, கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லூஸாக விட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு கேரக்டரை ஃபாலோ பண்ணி போனால் தான் பார்க்கறதுக்கு படம் நல்லாயிருக்கும். இப்போ ஹீரோயின் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாலுமே அவங்களோட கேரக்டரே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் இந்த படத்தை மேஜராக நிறைய இடங்களில் எனக்கு நம்ம ப்ளூ ஃபிலிம் பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் கொடுத்துச்சு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டோனில் தான் அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த படத்தில் உருப்படியாக ஒரு சில விஷயங்களாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, படத்தில் லீட் கேரக்டர்ஸான அந்த 2 பேருக்குள்ளே ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சில சிச்சுவேஷனுக்கான ஒரு எமோஷன் சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லுவேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா என்னை கேட்டால் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். ரொம்ப சுமாரான ப்ரொடக்ஷன் வழியில் எடுத்துருக்கனால கண்டிப்பாக இந்த படம் பார்க்கறதுக்கு உங்களுக்குமே போரிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க.